ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினரின் தொழில், செல்வம், உடல்நிலை எப்படி இருக்கும்? கும்பராசினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வநிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். உடலமைப்பு: கைகள் நீண்டு அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும். முட்டை வடிவிலான முகத்தோற்றம் கொண்டவர். இவரது கழுத்து மற்றும் முதுகுகளில் மச்சம் இருக்கும். செல்வநிலை: இவர்களது பணவரவு தங்களது வீட்டு செலவை கூட புச்சல்தனமாக குறைத்து விடுவர். இவர்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உள்ளது. எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் 25 வயதிலிருந்தே யோகம் ஆரம்பிக்கிறது. சிறப்பான யோகம் ஏதும் கும்பராசிக்காரர்களிடம் இருக்காது என்று சொல்வது பொய். அவர்களிடம் நிறைய திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து வாழ்க்கையில் திடீர் செல்வங்கள் பெருகும். ஆனால் இளம் வயதில் இருக்காது. செலவை குறைக்க வாய்ப்பும் இல்லை. ஆனால் சொத்து சேரும் யோகம் எப்பொழுதும் உண்டு. தொழில்: கும்பராசி நேயர்களின் அதிர்ஷ்டம் பொறியாளர், விஞ்ஞானம், கல்வித்துறை தொடர்பான பணியில் ஈடுபடுவது நல்லது. எந்த வேலை செய்தாலும் புதிய நுணுக்கங்களை கண்டறிவதன் மூலம் இவர்களுக்கு புகழ் உண்டாகும். பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசிக்காரர்களின் முக்கிய பிரச்சனையாகும். நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி எண்ணி இவர்கள் வருந்தி கொண்டே இருப்பார்கள். யாராவது எதையாவது சொல்லிவிட்டாலும் கூட மனம் உடைந்து போவார்கள். பயணம் செய்வது பிடிக்கும், ஆனால் எந்த பயணமும் நன்மையில் முடியாது. இதனால் பண நஷ்டமும் நேர விரயமும் வீணாகும். தனது லட்சியம் நிறைந்த வேற எந்த விதமான நடவடிக்கையையும் மேற்கொள்பவர். சுதந்திரத்திலும் நடவடிக்கையிலும் வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார். துர்க்குணங்களில் இருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கலாம். ஏகாதசி, பிரதோஷ நாட்களிலும் விரதம் இருக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பார்வை உண்டு. இதனால் அவர்களுக்கு சனிக்கிழமைகளில் அதிர்ஷ்ட தினமாகும். சனிக்கிழமைகளில் செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும். இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை சுபம், ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லை, வியாழக்கிழமை செய்ய தேவையில்லை. கருப்பு, நீளம், பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும் நாட்களில் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 8 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும். 4 கூட்டு எண்களும் 8 கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும். 1, 2, 9 ஆகிய எண்கள் அசுபமாகும். முக்கியமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பார்கள். உருவமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்தும், நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து, உதடுகள் மூடியும், மூக்கு அகன்றும் இருக்கும். ஒருவித புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணமுடையவராக இருப்பார். கழுத்து சிறுத்தும் பற்கள் உறுதியற்றும் இருக்கும். விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கேற்றவாறு அமைந்திருக்கும். இவர்களின் உடை, உண்ணும் உணவுகள் எல்லாமே மற்றவருக்கு வினோதமாகத்தான் இருக்கும் என்றாலும் ஆத்மபலமும் மனோதிடமும் கொண்டிருப்பார்கள். ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்துக் கொள்ளலாம். கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கு நுழைக்க மாட்டார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள். இவர்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றம் கொண்டவர்கள். நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்துரைப்பார்கள். சொன்ன சொல் தவறாதவர்கள், நியாயவாதிகள். ஏனெனும் அதிக பிடிவாதம் கொண்டவர்கள். இவர்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்களை பிடிக்காதவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். எவ்வளவு பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து தூக்கி எறிவர். முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் பொதுவாக அறிவில் சிறந்தவர்களாகவும் கல்வி கேள்விகளில் வல்லவராகவும் விளங்குவார்கள். இவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காக்கும் மிக உயர்ந்த குணம் உடையவர்கள். சிறந்த நல்லெண்ணம் உடையவர்களாக இவர்கள் நற்கர்மங்களை ஆற்றுவார்கள். மிக சிறந்த உழைப்பாளிகளான இவர்கள் ஒரு வேலை செய்வதற்கு முன்னர் மிக சிறந்த வகையில் திட்டமிட்டு அதனை செயல்படுத்துவார். இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை மிக சிறப்பாக அதனை செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். இவர்கள் தங்களை தாமே கட்டுப்பிடித்துக் கொள்ளும் சுய கட்டுப்பாடு உடையவர்களாக விளங்குவார்கள். மேலும் தம்மை சுற்றியிருப்பவர்களையும் சீராக நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இல்லாவிடின் அவர்களை புறக்கணித்து விலகிவிடுவர். நியாயம், தர்மம் என்பவற்றை பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவாளராக இவர்கள் விளங்குவார்கள். இவர்கள் எப்பொழுதும் மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்வார்கள். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் தமக்கு சரியான வழியில் பயணிப்பார்கள். தன்னை சுற்றியிருப்பவர்களும் திருப்தியாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து அவர்களையும் நன்றாக பார்த்துக் கொள்வார்கள். மன திருப்திக்காக இவர்கள் வேலை செய்வார்கள். தமக்கு பிடித்த வேலையில் முழுமையாக ஈடுபடுவார்கள். அவ்வாறே இவர்கள் யாரையும் நம்பியிருக்க மாட்டார்கள். தமது சொந்த முயற்சியை நம்பியே முன்னேறுவார்கள். அதற்கேற்பவே திறமசாலியாகவும் இருப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் அதிக சுயமரியாதை உடையவர்களாக காணப்படுவார்கள். தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள். அதே சமயம் தன்னை மதிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். வாழ்வில் கௌரவம், கம்பீரம் என்று இவர்கள் தனித்துவமாக விளங்குவார்கள். உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் வறட்சியானால் பணப்பெட்டியும் வறட்சியோடு தான் காணப்படும். பிறகு வறுமை விடாமல் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் ஏற்பட பணம் எப்பொழுதும் நிறைய இதை செய்யுங்கள். வறண்டு போன பூமி, வறண்டு போன கிணறு, வறண்டு போன ஏரி, ஆறு, குளம் என்று எதுவுமே பயனளிக்காத ஒன்றுதான். நம்முடைய வீடும் வறண்ட பாலைவனம் போல மாறாமல் இருக்க நம்முடைய வீட்டில் எந்த ஒரு பொருட்களையும் நாம் வற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது எந்தெந்த பொருட்களை நாம் வெறுமையாக விடக்கூடாது என்பதை பற்றிய சில சாஸ்திர ரீதியான குறிப்புகளை இந்த பதிவின் மூலம் பார்ப்போம். இதை நாம் பின்பற்றினால் நம் வாழ்வில் வறட்சி இருக்காது, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வேலைகள் தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரி, விஷயத்துக்கு செல்வோம். பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது விளக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அது வெள்ளி விளக்காக இருக்கட்டும், பித்தளை விளக்காக இருக்கட்டும்,
அதை வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் சௌகரியம் போல சுத்தம் செய்து கொள்வீர்கள். காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செய்துவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துவிட்டு அடுத்த நாள் விளக்கேற்றி கொள்ளலாம் என்று காமாட்சி அம்மன் விளக்கை வறட்சியாக எப்போதுமே விடக்கூடாது. விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தவுடன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு உடனடியாக தீபத்தை ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். சில பேர் வீடுகளில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிவிட்டு விட்டுவிடுவார்கள். சில சமயம் நாம் ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் தீர்ந்து போய் அந்த திரி அப்படியே பின்னுக்கு எறிந்து அந்த விளக்கு முழுவதும் கருப்பிடித்து போய்விடும். அப்படி ஆகக்கூடாது. ஆகவே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த திரிக்கு மேலே ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயத்தையோ போட்டு வையுங்கள். அப்போது திரி அந்த ₹5 நாணயம் வரைக்கும் தான் எரியும். அதற்கு மேலே எரிந்து போகாது, அணைந்துவிடும். எண்ணெய் இல்லை என்றால் கூட அப்படிதான். அடுத்ததாக நாம் ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமி ரூபத்தில் இருப்பது பால். அதுவும் பசும்பாலாக வாங்குவது நம்முடைய வீட்டிற்கு நிறைய லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இன்று நிறைய பேர் வீட்டில் பாக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் எந்த தவறும் கிடையாது. பால் என்றாலே அது மகாலட்சுமியின் சொரூபம்தான். இந்த பால் பாத்திரம் என்றுமே வீட்டில் வறண்டு போகக்கூடாது. பால் பாத்திரங்களை காயவிடாதீர்கள். கிண்ணத்தில் பால் தீர்ந்து விட்டது, அதை சிங்கிளில் போட்டால் கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு வையுங்கள். அதே போல் பால் வாங்கும்போது வெறும் பாத்திரத்தை கொண்டு போய் பால் வாங்காதீங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் எல்லாம் நம்முடைய அம்மாக்கள் பாட்டிகள் வெளியே பால்கார வந்துவிட்டால் அந்த பால் பாத்திரத்தை கொஞ்சமாவது தண்ணீர் ஊற்றி அலும்பி கீழே கொட்டிவிட்டு தான் பால் வாங்குவார்கள். காரணம், வறட்சியாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாலை ஊற்றக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாலை ஊற்றும்போது அது நமக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. இது சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. அதே போல இரவு நேரத்திலும் வீட்டில் கொஞ்சம் பாலாவது இருக்க வேண்டும். சுத்தமாக பாலை தீர்க்கக்கூடாது. வீட்டில் எப்போதும் பால் பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு வறுமையும் வறட்சியும் இருக்கக்கூடாதா? இந்த விஷயங்களை பின்பற்றினாலும் வீட்டில் இருக்கும் வறுமை விரட்டடிக்கப்படும். அதேபோல் மோதிர விரலை தவிர மற்ற விரல்களில் மோதிரம் அணிபவரா நீங்கள்? அப்படியானா இதை மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த விரலில் தான் இனி மோதிரமே அணிவீர்கள். மோதிரம் அணியக்கூடிய ஒரு விரலாக மோதிர விரல் இருக்கிறது. அந்த விரலை தவிர மற்ற விரல்களிலும் மோதிரங்கள் அணிவது உண்டு. குறிப்பாக தங்க மோதிரத்தை மோதிர விரலில் மட்டுமே அணிய வேண்டும் என்கிற ஒரு சாஸ்திரங்கள் உண்டு. மற்ற விரல்களை காட்டிலும் மோதிர விரலில் தங்கம் அணிவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இப்படி விரல்களில் மோதிரம் அணிவதால் உண்டாகக்கூடிய பலன்களை பற்றி ஆச்சரியப்படும் தகவலை பார்க்கலாம். நிச்சயதார்த்தம் முதல் திருமணம் வரை மணமக்கள் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் போது இடது கை மோதிர விரலில் மாற்றிக்கொள்வது உண்டு. இது காலங்காலமாக இருந்து வரும் ஒரு நடைமுறை சம்பிரதாயமாக இருக்கிறது. இதனால் இதயத்துடன் ஒரு தொடர்பு ஏற்படுவதாகவும் நம்பப்படுகிறது. அதனால்தான் வலது கையை காட்டிலும் இடது கை மோதிர விரலில் மோதிரம் அணிவது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. மோதிர விரலை தவிர சிலர் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், சுண்டு விரலில் கூட மோதிரங்கள் அணிவதை நாம் பார்த்திருப்போம். கட்டை விரலில் மோதிரம் அணிவதால் நாட்பட்ட நோயிலிருந்து கூட நாம் மீள முடியும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். கற்கள் ஏதும் இல்லாத கைகளுக்கு சரியான பொருத்தமுள்ள ஒரு வெள்ளி மோதிரத்தை கட்டை விரலில் நீங்கள் அணிந்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே கட்டை விரலில் மோதிரம் அணிந்தால் வெள்ளியில் அணிந்து கொள்ளுங்கள். பொதுவாக பெண்கள் இப்போது ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணிவதை விரும்புகிறார்கள். கைகளை அசைத்து அசைத்து பேசும்பொழுது அந்த மோதிரமும் பளிச்சென்று தெரியும். இதனால் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணிபவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். இவர்களின் எதிர்காலம் அவர்கள் நினைத்தபடி அமையும். குடும்பம், படிப்பு, வேலை என்று எதில் ஈடுபட்டாலும் அதில் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். ஆளுமைதிறன் அதிகரிக்க ஆண் பெண் இருபாலரும் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணியலாம். நடுவிரலில் மோதிரம் அணிந்தால் வசீகரமாக தோற்றமளிப்பார்கள். உங்களுடைய கைகள் ரொம்பவே அழகாக தெரியும். இதனால் உங்களுடன் இருப்பவர்களுக்கு உங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். திருமண பருவத்தில் இருப்பவர்கள் நடுவிரலில் மோதிரம் அணிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நடுவிரலில் மோதிரம் அணிய வேண்டுமென்றால் தங்கத்தால் அணிவது ரொம்பவும் சிறப்புக்குரியது. காதலர்கள் அல்லது தம்பதியர்களுக்குள் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் நடுவிரல் மோதிரத்துக்கு உண்டாம். இந்த எல்லா விரல்களையும் தாண்டி சிலர் சுண்டு விரலில் மோதிரம் அணிவதை பார்த்திருப்போம். பொதுவாக சுண்டு விரலில் மோதிரம் அணிவது ஔசரியத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக தங்க மோதிரத்தை சுண்டு விரலில் அணிவது துரதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம். மேலும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் சுண்டு விரலில் தங்கத்தை தவிர்க்கவும். மற்ற உலோகங்களில் செய்யப்பட்ட மோதிரத்தை சுண்டு விரலில் அணிவதால் ஹார்மோன்கள் சமநிலைப்படும். உள்ளுணர்வு அதிகரித்து எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறலாம். சுண்டு விரலில் மோதிரம் அணிபவர்கள் செம்பினால் ஆன மோதிரத்தை அணிந்து பாருங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். எந்த விரலில் மோதிரத்தை அணிந்தாலும் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் இருக்க மோதிர விரலில் மோதிரம் அணிவதுதான் முறையாகும்.